வணக்கம். திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன், திருவல்லிக்கேணியிலிருந்து. இன்றைக்கி வேதம் தழைத்தோங்க பெரிவா மேற்கொண்ட பணிகளின் தொகுப்பு என்ற வரிசையில் பெரிவாளின் கிண்டல் என்ற பதிவை தான் பார்க்க போகிறோம். ஸ்வரம் தப்பாமல் அழுகை. வித்யார்த்தி. வேத அத்தியாயனம் நிறைவு பெற்று இறுதித் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகை வழங்கும் நிகழ்ச்சி காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ மகாஸ்வாமிகள் முன்னிலையில் நடந்தது. ஒவ்வொரு மாணவனும் வேதத்தின் சிற்சில பகுதிகளை கூறும்படி ஆக்ஞாபித்து கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒரு வித்தியார்த்தி செவிக்கு இன்பமாகவும் தெளிவாகவும் ஒப்பித்தான். பெரிவாளுக்கு ரொம்பவும் திருப்தியாக இருந்தது. இவனுக்கு என்ன மார்க் போட்டிருக்கு என்று தேர்வு நடத்திய விற்பனர்களை கேட்டார். 2ஆம் கிளாஸ் என்று பதில் வந்தது. பெரிவா சில வினாடிகளுக்கு பின் மார்க் லிஸ்டை சரியாக பார் என்றார்கள். தேர்வு செய்த பண்டிதர்கள் கொடுத்த மதிப்பெண்களை மறுபடியும் கூட்டி பார்த்தபோது அந்த பையன்தான் மற்ற எல்லோரை காட்டிலும் அதிக மார்க் வாங்கியிருந்தான். ஷமிக்கணும் என்று பணிவுடன் கூறி பெரிவாளிடம் மன்னிப்பு கேட்டார் தேர்வு குழுவின் தலைவர். முதல் மார்க் பெற்ற மாணவனுக்கு சந்தோஷம் தாங்காமல் அழுகையே வந்துவிட்டது. பெரிவாளுக்கு உள்ளூர் ஒரு நிறைவு. அவன் அழறதை கேளு. ஸ்வரம் தப்பாமல் உதாத்தம் அனுதாத்தத்துடன் அழறான். கடல் இரைச்சல் போல் அங்கு சிரிப்புலி எழுந்தது. முதல் மார்க் வாங்கிய பையனின் முகத்தில் ஆனந்த கண்ணீர். அவனது மனக்கவலை பெரிவாளுக்கு தெரியாதா என்ன? இவனுக்கு என்ன மார்க் போட்டிருக்கே என்று கேட்டு 2ஆம் கிளாஸ் என்று பதில் வந்தவுடன் மார்க் லிஸ்டை சரியாக பார் என்று சொல்லி முதல் மார்க் வாங்கிய பையனின் முகத்தில் மட்டும் அல்ல, உதாத்தம் அனுதாத்தத்துடன் அழறான் என்று அவனுடைய அழுகையையும் ஸ்வர வகைகளில் வகைப்படுத்தி அங்கு கடல் அலை போல் சிரிப்புலியை வரவழைத்தது ஸ்ரீ மகாபிரிவாளின் ஞான திருஷ்டி பார்வைதானே. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. நன்றி, வணக்கம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. நன்றி, வணக்கம்.